இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 295 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 304 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 214 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 223 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கெஹலிய வழக்கில் முக்கிய திருப்பம். தரமற்ற என்டி பொடி தடுப்பூசிகளை வாங்கியது தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 350 பேர் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இதில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் குழு சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கவில்லை. நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் தெரிவின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியாகிய செய்தி உண்மைக்கு புறம்பானது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். மேலும் நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு நேற்று காலை 8:30 மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நானாட்டான் பிரதேச சபையில் நடைபெற்றுள்ளது. மக்களின் முன் தோன்றிய அலி கமேனி. அமெரிக்கா கூறுவதைப் போல நாம் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி தெரிவித்தார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னர் முதன்முறையாக இன்று மக்கள் முன் வந்து கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். அத்துடன் பதற்றமான சூழ்நிலையின் போது ஈரான் மக்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். துமிந்த திசாநாயக்கவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை ஜூலை 7ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அத்துடன் இந்த வழக்கின் 3வது சந்தேக நபரை பிணையில் விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அர்ச்சுனாவின் எம்பி பதவி. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்படி புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஒசைல ஹெரத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அர்ச்சுனாவின் பதவிக்கு எதிரான மனுவின் விசாரணை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடல் தொழிலுக்கு சென்றவர் திரும்பி வராததால் பதற்றம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியிலிருந்து அதிகாலை கட்டுமரத்தில் கடல் தொழிலிற்கு சென்ற தொழிலாளி ஒருவர் இதுவரை கரை சேராததால் உறவினர்கள் கடும் பதற்றத்தில் உள்ளனர். ஆனதாஸ் என்ற 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு தொழிலுக்கு சென்ற நிலையில் கரை திரும்பவில்லை. குறித்த கடல் தொழிலாளி கடலுக்கு வழமையாக காலை 9 மணியளவில் கரை சேர வேண்டியவர் திரும்பி வராத நிலையில் உறவினர்கள் படகில் தேடி சென்ற வேளை அவர் பயணித்த கட்டுமரமானது கடலில் மிதந்து வந்துள்ளது. கடல் அட்டை தொழிலில் ஈடுபடும் படகு மோதியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் மணல்காடு கடல் தொழிலாளர்கள் தற்போது தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நெதன்யாகுவின் மெய் பாதுகாவலரான ட்ரம்ப். லஞ்சம் மோசடி மற்றும் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகளின் பேரில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் வழக்குகளுக்கு முகம் கொடுத்து வரும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் அல்லது வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தினார். ஜனநாயக அமைப்புகள், சட்ட நிபுணர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் அமெரிக்க தலைவர் ஒருவர் நேரடியாக மற்றொரு நாட்டின் நீதிமன்ற நடவடிக்கையில் தலையீடு செய்வது மிகவும் கண்டனத்திற்குரிய விடயம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடுவானில் விமானத்தில் பற்றிய தீயால் பரபரப்பு. அமெரிக்காவில் பாரிய விமான விபத்து ஏற்பட இருந்த நிலையில் விமானியின் சாதுரியத்தால் விமானம் தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் அனைவரும் உயிர் தப்பிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.